ஹாப்பி டே ஈவினிங் டு ஆல் டுடே. இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹேர் சீரம். ஹேர் சீரம் வந்து எந்த அளவுக்கு மஸ்ட், அது எந்த அளவுக்கு நம்ம ஹேர்ல ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சீரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷனா வந்து செயல்படுது. மொத்தம் ஹேர்ல பாத்தீங்கன்னா 5 to 6 கேட்டகரியில வந்து ஹேர் இருக்கு. ட்ரை ஹேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைலரானிக் ஆசிட் சீரம் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு ட்ரைனஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஃப்ரிஸி ஹேருக்கு வந்து ஆன்டி ஃப்ரீஸ் சீரம் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் மேனேஜபிளா இருக்கும். தின் அண்ட் ஃபைன் ஹேருக்கு வந்து விட்டமின் இயும் பயோட்டின் சீரம் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸா இருக்கும். கெமிக்கல் அண்ட் டேமேஜ்டு ஹேருக்கு பார்த்தீங்கன்னா கெராட்டின் அண்ட் புரோட்டீன் சீரம் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம ஹேரோட டேமேஜ்டு வந்து ரெடியூஸ் ஆகும். கர்லி ஹேருக்கு வந்து கேர்ள் டிஃபைனிங் சீரம் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து கேர்ள் மெயின்டைன் ஆகும், ட்ரைனஸும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நமக்கு ஹேர் சீரத்துல வந்து இவ்வளோ ரிசல்ட்ஸ் இருக்கு. இட் வில் பி மேக் மோர் ரிசல்ட்ஸ் ஹேர் சீரம். எந்த அளவுக்கு நமக்கு ஹேர் சீரம் இம்பார்ட்டன்டோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது உங்களுக்கு லைஃப் லாங் ஹேர் வந்து ஹெல்த்தியாகவும் ரொம்ப வந்து பர்மனன்ட் ரிசல்ட்டாகவும் இருக்கும். ஸோ நமக்கு ஹேர் சீரமும் இம்பார்ட்டன்ட், நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க.